டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகள் ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. ஸோ கிட்னிக்கான உணவு முறைகள் என்ன? ஸோ சிறுநீரகம் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இப்ப பார்த்தோம்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? அதற்கான உணவு முறைகள் என்ன? சிறுநீரக பாதை தொற்று அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான். இதுல ஒரு சிலருக்கு, அதுவும் வயதானவர்களுக்கு ஒரு 60 வயது 55 வயது அந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேருக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ பிளாடர், ஸோ நம்ம சிறுநீரக பையை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான உணவு முறைகள் இதே மாதிரிதான். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிலருக்கு நமக்கு லிவர், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ இந்த கல்லீரலை வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன உணவு முறைகள்? ஸோ ஃபேட்டி லிவர், ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் குறையறதோட சேர்த்து இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதே சமயம் ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கல்லீரல் சிறுநீரகம் ரெண்டுமே சரி செய்யறதுக்கான உணவு முறைகள் என்ன? உணவு முறையில் இதையெல்லாம் கவனமாக எடுத்தா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல போனா எந்தெந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கணும்ன்றதும் சொல்றோம். இதுல பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள், உணவு முறைகள் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆயில் கண்டென்ட், ஸோ எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்க்கணும். அதுக்கு அதாவது ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நான்வெஜ், அதிகமான அசைவ உணவுகள், அதுவும் ரெட் மீட் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது நமக்கு கிட்னி தொடர்பான பிரச்சனைகளுக்கும் லிவர் பாதிப்பு இருந்தாலும் கல்லீரல் பாதிப்பு இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கண்டிப்பாக நான்வெஜ் அவாய்ட் பண்றது மிக சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்கும். இதை நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். சரி, இதற்கு அடுத்தது நம்ம வேறு என்ன ஃபாலோ பண்ணலாம் உணவு முறையில தவிர்க்க வேண்டியது? ஸோ நமக்கு புரோட்டீன் யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு, இல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா புரோட்டீன் சார்ந்த உணவுகள், ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நான்வெஜ் அதிகமா எடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்போ புரோட்டீன் யூரியா கண்டிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அசைவ உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கணும். அவுட் சைட் ஃபுட், உப்பு சேர்ந்த உணவுகள், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது நமக்கு சிறுநீரகங்களும் சரி கல்லீரலும் சரி நமக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலும் குறையும். இதுல முக்கியமாக கீரை வகைகள், இப்ப நம்ம கல்லீரலுக்கும் சரி சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய கீரை வகைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வல்லாரை ரொம்ப சிறந்தது, கரிசலாங்கண்ணி, அதுக்கு அடுத்ததாக மூக்கிரட்டை கீரை. இதுலயுமே யூரியா கிரியேட்டின் லெவல் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா அவர்கள் கீரை வகைகளை தவிர்க்கலாம். மூக்கிரட்டையை தவிர வேற எதுவும் சாப்பிட வேண்டாம். எப்பவாவது வெந்தயக்கீரையோ சிறுகீரையோ எடுத்துக்கலாம். ஆனா மற்ற கீரைகளை தவிர்க்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கு, இல்ல சில நேரங்கள்ல மட்டும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லும் போது இந்த கீரை வகைகளை எடுத்துக்கலாம். வல்லாரை, பிரண்டை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ கல்லீரல் பலமாக இருப்பதற்கு வல்லாரை மற்றும் பிரண்டையை உணவில் அடிக்கடி சேர்த்து பயன்படுத்தி வரலாம். இதுல முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை குடிக்கும்போது நமக்கு மிக சிறந்த ஒரு பலனை தருது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் நமக்கு உறுதியாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எந்த மாதிரியான இந்த கஷாயம் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் இதையும் நான் சொல்றேன். இதற்கு மூலிகைகள் என்னென்ன தேவை அப்படின்னா நமக்கு கரிசலாங்கண்ணி பொடி நமக்கு தேவை. வெள்ளை கரிசாலை பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கணும். வெள்ளை கரிசாலை பொடி 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட கருஞ்சீரகம் 20 கிராம், சீரகம் 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், லவங்கப்பட்டை 20 கிராம், வால் மிளகு 20 கிராம். ஸோ அவ்வளவுதான். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம ஒன்றாக சேர்த்து கொரப்பா பவுடர் மாதிரி எடுத்து வச்சுட்டு இது ரெகுலரா கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ நமக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள், கால் பிளாடர்ல பாலிப்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு, ஃபேட்டி லிவர், அடிக்கடி ஏற்படக்கூடிய சிறுநீரக பாதை தொற்று, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட், யூரினரி பிளாடர் நமக்கு வீக்கா இருக்கு அப்படின்னா இது அனைத்திற்குமே சிறந்ததாக இந்த மருந்து முறை நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் 5 கிராம் எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி ஒரு 100 ml அல்லது 90 ml வரும்போது நல்லா வடிகட்டி குடிச்சிடணும். இதுல ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கலாம்.
இப்ப தொடர்ந்து காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை ஆரம்ப கட்டத்துல இது நம்ம குடிச்சா கூட ஓகே. சோ நம்ம இந்த மாதிரி ரெகுலரா இந்த கஷாயத்தை குடிக்கும்போது கல்லீரல் தொடர்பான மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சிறந்தது. மற்றும் இதனோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இந்த கஷாயத்தை பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலரா இதை குடிச்சுக்கிட்டே வரணும். இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது என்ன செய்யணும், கால் வீக்கம் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு. சிறுநீரக பிரச்சனை இருந்தா கால் வீக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கணும். தவறாமல் தினமும் கால்களுக்கு ஒற்றடம் கொடுக்கணும், இஞ்சி ஒற்றடம். ஸோ இஞ்சி மஞ்சள் ரெண்டுமே அரைத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம கால்களுக்கு ஒற்றடம் கொடுக்கணும். மேலும் மஞ்சள் மற்றும் வெற்றிலை சாறு விட்டு அந்த மஞ்சளை நல்லா கலந்து கால்கள்ல பட்டு போட்டணும். ஸோ கால்கள்ல பட்டு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இந்த ஒற்றடம் வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது கால்கள் வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி யூரின் போகும்பொழுது அதிகமான நுரை வருது, புரோட்டீன் லீக்கேஜ் வருது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலாம். இப்போ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம மாதம் ஒரு முறை நல்லா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூரியா கிரியேட்டின் லெவல் செக் பண்ணிட்டு அதற்கேற்ற மூலிகைகளை எடுக்கும்போது சிறுநீரகம் நார்மலா நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.